வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைய வீடியோ பேடே விலாக் இல்லைனா சேலரி டே விலாக் தான். ஸோ சம்பளம் வர அன்னைக்கு அந்த ஈவினிங் என்னுடைய விலாக், அந்த ஈவினிங் நான் என்னென்ன ரொட்டீனாக பண்ணுவேன் அப்படிங்கிற அந்த விலாக் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சம்பளம் வந்த உடனே நம்ம முதல்ல செய்ய வேண்டியது சேமிப்பு தான். அதை நம்ம மனசில் கண்டிப்பாக மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஏன்னா சம்பளம் வர அன்னைக்கு, அதாவது இந்த மந்த்லி சேலரி வாங்குறவங்களுக்கு அந்த சம்பள டே தான் நம்ம கையில் பணம் இருக்கக்கூடிய ஒரே நாள். அன்னைக்கு நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு அதுக்கப்புறம் பணத்தை கண்டிப்பாக பார்க்கவே முடியாது, அந்தளவுக்கு செலவு வந்துடும். ஸோ நான் என்ன மாதிரி மேனேஜ் பண்ணுறேன் பேடேவை அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மெசேஜ், உங்கள் அக்கௌண்ட் நம்பர் கிரெடிட் ஆகிடுச்சு, சேலரி இவ்வளோ கிரெடிட் ஆகிடுச்சு அப்படின்னு இந்த மெசேஜ் தான் பார்த்திங்கன்னா நம்மளை மாதிரி மிடில் கிளாஸ்க்கோ இல்லை மந்த்லி சேலரி வாங்குகிறவங்களுக்கோ சந்தோஷமான ஒரு நிமிடம். அதுக்காகவே அப்படியே ஏங்குவோன்னு வச்சுக்கோங்களேன். எத்தனை பேர் இந்த ஃபீலிங்ஸ் அனுபவிச்சிருக்கீங்க? அவ்வளோ ஏதோ சாதித்த ஒரு ஃபீலிங் இருக்கும் இந்த மெசேஜை பார்த்தோன்னா. அப்பா ஒரு மாதத்தோட பலன்டா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அது இந்த மாதிரி சேலரி வாங்குகிறவங்க, மந்த்லி சேலரி வாங்குகிறவங்க கிரெடிட் ஆகும்பொழுது வரக்கூடிய ஒரு இன்பம் தான். எத்தனை பேருக்கு இதை ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுவீங்கிறத சொல்லுங்கள். சம்பளம் வந்த உடனே எங்கள் வீட்டில் ஈவினிங் கேக்கும் பப்ஸும் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தாங்க. ஸோ கேக்கு பப்ஸ் வச்சு காஃபியெல்லாம் குடிச்சிட்டு அந்த ஈவினிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் எல்லா 31ஆம் தேதி வரைக்கும் எல்லா செலவும் பண்ணிட்டேனா, எல்லா செலவும் ரிஜிஸ்டர் பண்ணிட்டேனா, எழுதிட்டேனா, செலவு கணக்கு கண்டிப்பாக இருக்கணும். ஸோ லாஸ்ட்டு செலவு வரைக்கும் ஒரு சின்ன பைசாவாக இருந்தால் கூட கம்ப்ளீட்டாக எழுதிட்டேனாங்கிறத செக் பண்ணி செலவு கணக்கை நான் முடிப்பேன். 31st முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபினான்ஷியல் ஸ்கேனிங் செய்வோம். அது கம்பல்சரி நான் பண்ணுவேன். அந்த மாதம் பட்ஜெட் எவ்வளோ ரூபா போட்டிருக்கோம், ஆக்சுவலாக எவ்வளோ ஸ்பெண்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத போடுவேன். இப்போ கிராசரிக்கு 3500 நான் எழுதியிருக்கேன். அதான் என்னுடைய பட்ஜெட்னா 3000 கிராசரி என்னென்னலாம் செலவு பண்ணியிருக்கோங்கிறத அப்படியே ஃபஸ்ட்லேருந்து பார்த்துட்டு ஆட் பண்ணிகிட்டே வரேன். ஸோ இங்கே ஒரு 2 கிராசரி பண்ணியிருக்கோம், ஸோ இங்கே இந்த மாதிரி எங்கெல்லாம் கிராசரி செலவு பண்ணியிருக்கோமோ அதெல்லாம் டோட்டல் போட்டு ஆக்சுவலாக எவ்வளோ ஆச்சு அப்படிங்கிறத நம்ம எழுதிடணும். இப்போ ஆக்சுவலாக இப்போ எவ்வளோ ரூபாய் இருக்குதுன்னு நான் ஆட் பண்ணி சொல்கிறேன் பாருங்கள், 3105. ஸோ இப்போ இது ஃபினான்ஷியல் ஸ்கேனிங். இந்த ஃபினான்ஷியல் ஸ்கேனிங்கை நான் தனி வீடியோவாக நான் போடுறேன். என்னுடைய மாதம் பட்ஜெட்டுக்கு மேலே வந்துச்சா அதுக்குள்ளே வந்துச்சா அப்படிங்கிறத நான் தனி வீடியோவாக போடுறேன். ஸோ அதை பார்த்துட்டு அப்போ லாஸ்ட் மந்த் என்னென்ன தேவையில்லாமல் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம ஒரு நோட்டீஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் மந்த்துக்கான பட்ஜெட் போட ஆரம்பிச்சிட்டேன். ஜூன் மந்த்துக்கான பட்ஜெட் போட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இதுவும் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக தனி வீடியோவாக போடுறேன். ஸோ எனக்கு எவ்வளோ சம்பளம் வந்துச்சு, பட்ஜெட்டுக்கு எவ்வளோ, செலவுக்கு எவ்வளோ எழுத வைக்கிறேன், சேவிங்ஸ் எவ்வளோ எடுத்து வைக்கிறேன், ஸோ எதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறத டீட்டெயில் வீடியோ, பட்ஜெட் வீடியோவும் நான் தனியாக வீடியோவாக போடுறேன், ஃபினான்ஷியல் ஸ்கேனிங் வீடியோவும் நான் போடுறேன். ஸோ இது ரெண்டுமே நம்ம கம்பல்சரி அன்றைக்கே பண்ணிடணும். நான் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மணி சேவிங் சேலஞ்சு 31 டே டெய்லி 10 rupees மணி சேவிங்ஸு. ஸோ எல்லா விதமான சிறு சேமிப்பு, சில்லறை காசுகள் சேமிப்பெல்லாம் க்ளீனாக முடிச்சுட்டு அதை தனியாக எடுத்து வச்சிடணும். இன்னும் ஃபினான்ஷியல் ஸ்கேனிங் பண்ணிவிட்டு அந்த அமௌண்ட் எடுத்து இந்த பேக்கில் வச்சுடுவேன், பிளாக் கலர் பேக்கில். ஸோ எல்லாமே முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா 31ஆம் தேதினாலே நம்ம வீட்டில் பரோட்டா தான் கடையில் வாங்குவோம். ஸோ இன்றைக்கி நாங்கள் பரோட்டாவும் எக் மாஸும் கடையில் வாங்கியிருந்தோம். சிக்கன் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கடையில் இப்போ ரொம்ப வாங்குறதில்ல, வீட்டிலே செஞ்சுக்கலான்னு சொல்லியாச்சு. ஸோ அதனால் எக் மாஸ் பரோட்டா தான் இன்றைக்கான ஸ்பெஷல். ஸோ இதுதான் பேடே விலாகு. பேடே ஈவினிங் இப்படி தான் போச்சு ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட் வீக்குக்கான வெஜ் ஷாப்பிங் ப்ளஸ் மெனு பிளான் வீடியோவும் நம்ம பார்த்துடலாம். லாஸ்ட் வீக்குக்கு பார்த்திங்கன்னா நான் என்னென்ன வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா, வெங்காயம், தக்காளி, உருளைக்கிழங்கு, பொடலங்காய், வாழைக்காய், வாழைப்பூ, அப்புறம் பார்த்திங்கன்னா வெண்டைக்காய். ஸோ தேங்காய், பச்சை மிளகா இதெல்லாமே ஊர்லேருந்து கொண்டு வந்தது இருந்ததுனால வாங்கலை. ஸோ எல்லா காய்கறியுமே நான் எங்கே வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா உழவர் சந்தையில் தான் நான் வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு எல்லாமே சேர்த்து மொத்தமாக 200 சம்திங் தான் வந்துச்சு. ஈவன் பூண்டு மட்டும் இடையில கொஞ்சம் வாங்கினேன் மிட் வீக்கில், அதாவது மிட் வீக் ஆஃப் த டே, அதாவது புதன்கிழமை எங்கேயோ லாஸ்ட் வீக் வாங்கினேன். ஸோ அதையுமே சேர்த்து எனக்கு பார்த்திங்கன்னா 250 rupees எனக்கு வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். உழவர் சந்தையில் வாங்கினது ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது, ரொம்ப சீப்பாகவும் இருக்குது. ஸோ அதனால் இதுதான் லாஸ்ட் வீக்கான மெனு பிளான். ஸோ மண்டேலேருந்து மெனு பிளான் பார்ப்போம். மண்டே மார்னிங் பார்த்திங்கன்னா பூரியும் கிழங்கு மசாலும் தான். ஆக்சுவலாக நான் டெய்லி என்ன லஞ்சு பிரேக்ஃபாஸ்ட் அப்படிங்கிறத நான் மினி விலாகாக நான் போடுறேன், ஷார்ட்ஸாக போடுறேன், பார்க்காதவங்க பார்த்துருங்க. நிறைய பேர் வீக்லி எங்களுக்கு கொடுங்க அப்படின்றதுனால தான் இந்த லாங் வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கேன்.
மதியம் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி சாதம், ஊர்லேருந்து கொண்டு வந்த கத்திரிக்காய், முருங்கைக்காய், கொஞ்சம் உருளைக்கிழங்கு போட்டு கிரேவி பண்ணோம். நைட்டுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷான மாவில் தோசை ஊற்றிட்டு வதக்கல் சட்னி. வதக்கல் சட்னிங்கிறது ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம், தக்காளி, வரமிளகா, உப்பு போட்டு நல்லா வதக்கி மிக்சியில் போட்டு அரைக்கிறது தான். அடுத்த நாள் காலையிலையும் சேம் தோசை வதக்கல் சட்னி தான். ஏன்னா வதக்கல் சட்னி நாங்கள் நைட்டு அரைச்சோன்னா நெக்ஸ்ட் டேக்கும் அதே தான் வச்சுப்போம். ஸோ தோசை தான் ஊற்றுவோம். ஸோ இப்படி தான் வந்து சட்னி பேலன்ஸ் பண்ணுவோம். ஏன்னா அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்கிறதுனால 2 டைம்ஸ் தான் வச்சுக்கிறது. அன்றைக்கி மதியம் வந்து பார்த்திங்கன்னா சாம்பார், கல்யாண வீட்டு ஸ்டைலில் செஞ்ச வாழைக்காய் பொரியல், அப்பளம். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க. அட்டகாசமாக வந்துருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அன்றைக்கி நைட்டு பார்த்திங்கன்னா டின்னருக்கு வந்து தோசையும் சாம்பாரும் தான். மோஸ்ட்லி நம்ம வீட்டில் சாம்பார் வச்சிட்டோம் அப்படின்னாலே சாம்பார் பிரியர்கள் நாங்கள் எல்லாருமே. அதனால் காலைக்கு ஆஃப்டர்நூனில் சாம்பார் இருக்கும். டின்னருக்குமே தோசை சாம்பார் தான். ஸோ அடுத்த நாள் வந்து புதன்கிழமை காலையில் தோசையும் தேங்காய் சட்னியும் தான். ஊர்லேருந்து கொண்டு வந்த 3 தேங்காய் அப்படியே இருந்துச்சு. ஸோ அதனால் தேங்காய் சட்னி அரைச்சிடலான்னு சொல்லிட்டு தேங்காய் சட்னி அரைச்சோம். அப்புறம் மதியம் வந்து பார்த்திங்கன்னா பசங்க எங்களுக்கு சாம்பார் தான் வேணும்ன்ட்டாங்க. சாம்பார் வெண்டைக்காய் செஞ்சோம். அதனால் முருங்கைக்காய், கத்திரிக்காய், மாங்காய் போட்ட சாம்பார், வெண்டைக்காய் பொரியல் 2 நாள் கண்டினியூஸாக சாம்பார். எனக்கெல்லாம் எத்தனை டெய்லி வச்சாலும் ஓகே தான். அன்றைக்கி நைட்டு வந்து பார்த்திங்கன்னா இட்லியும் தேங்காய் சட்னியும் தான். பாருங்கள், சாம்பார் சுண்டை வச்சது அப்படியே பக்கத்தில் இருக்குது பாருங்கள். ஸோ 2 நாள் கண்டினியூஸாக சாம்பார். எனக்கு ஹாப்பியாக இருந்துச்சு. அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஆப்பமும் தேங்காய் பாலும் தான். ஏன்னா தேங்காய் நிறையா இருந்துச்சு, அதனால் அதை சீக்கிரம் முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே தேங்காய் பால் எடுத்து செஞ்சுருந்தோம். அன்றைக்கி மதியம் வந்து பார்த்திங்கன்னா புளிக்குழம்பு, கத்திரிக்காய் போட்ட புளிக்குழம்பு, வாழைப்பூவில் உசிலி பண்ணுவாங்க இல்லையா, பருப்பு உசிலி. ஸோ வாழைப்பூவில் பருப்பு உசிலி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அத்தை வீட்டிலேருந்து தேங்காய் பால் சாதமும் முட்டை கிரேவியும் கொடுத்துருந்தாங்க. அதுவும் சைடில் வச்சுக்கிட்டோம். அன்றைக்கி ஈவினிங் பார்த்திங்கன்னா சப்பாத்தியும் தக்காளி தொக்கும் தான். தக்காளி குலவரசத்தில் வாங்கினது ரொம்ப அட்டகாசமாக இருந்துச்சு. ஸோ அதனால் ஒரு நாள் தக்காளி தொக்கு பண்ணிடலான்னு சொல்லிட்டு சப்பாத்திக்கு தக்காளி தொக்கு பண்ணி சாப்பிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்திக்கு செஞ்ச தக்காளி தொக்கு 2 நாளுக்கு அடுத்த நாள் காலைக்கும் சேர்த்து செஞ்சுருந்ததுனால அடுத்த நாள் காலையில் தோசையும் தக்காளி தொக்கும் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரைடே இது. ஆக்சுவலாக ஃப்ரைடே ஆஃப்டர்நூன் வந்து நிறையா 2 நாள் சாம்பார் சாப்பிட்டதுனால இன்றைக்கி வந்து சாம்பாருக்கு லீவ் கொடுத்தாச்சு. தயிர் சாதம் தாளித்து ஊர்லேருந்து கொண்டு வந்த மாங்காய். ஸோ அதில் மாங்காய் ஊறுகாய் போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் அன்றைக்கி சம்பளம் வந்ததுனால நம்ம ஆல்ரெடி நீங்கள் பேடே விலாகில் பார்த்த மாதிரி அன்றைக்கி அன்றைக்கி நைட்டு டின்னர் வந்து புரோட்டா தான். புரோட்டா, முட்டை மாஸ் வாங்கினோம். சாட்டர்டே காலையிலையும் வாங்கின பரோட்டா மிச்சம் இருந்துச்சு. அதை அப்படியே அந்த சால்னாவை சூடு பண்ணி மிச்சம் இருந்த புரோட்டாவை ஆளுக்கு 2 சூடு பண்ணி சாப்பிட்டு முடிச்சாச்சு. சாட்டர்டே மதியம் வந்து பார்த்திங்கன்னா ரசம், உருளைக்கிழங்கு வறுவல், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஊர்லேருந்து நெய்பர் கொடுத்த முருங்கைக்காய் போட்டு ஊர்லேருந்து கொண்டு வந்த கத்திரிக்காய் போட்டு ஒரு ஃப்ரை மாதிரி பண்ணியிருந்தாங்க. நைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா தோசையும் இட்லி பொடியும் தான். உருளைக்கிழங்கு மிச்சம் இருந்துச்சு, அதையும் தொட்டுட்டு சாப்பிட்டாச்சு. சாட்டர்டேவோட மெனு பிளாட் முடிச்சாச்சு. இன்னும் பொடலங்காய் செய்யவே இல்லை. அது சண்டே செய்கிறோமா என்னங்கிறத நெக்ஸ்ட் வாக்கில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோ லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.